பசங்க என்ன ஹேபிச்சுவலாக என்ன விஷயத்த பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா ட்ரெயினில் வச்சு இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணுறத வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகுறது தான் அவங்களோட ரொட்டீன் ஹேபிட். இதே ட்ரெயினில் சரக்கடிச்சு வீடியோ போட்டிருக்காங்க. இதே மாதிரி கத்தி இவ்வளோ பட்டா கத்தி மீன்ஸ் இவ்வளோ பெரிய சைஸ், அதாவது ஆட்களை கொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தியை வச்சு ட்ரெயினில் வீடியோ எடுத்து போடுறத ஒரு ரொட்டீன் பேட்டர்னாக பண்ணிகிட்டே இருந்திருக்கானுங்க. நார்த் இந்தியன் வந்து ஓரமாக உட்காந்துருக்காரு, அந்த வாசலை விட்டு கீழே உட்காந்துருக்காரு. அவன் கழுத்தில் கத்தி வச்சு அப்படி இப்படின்ட்டு ஆயிலே வைப்பாங்க. அது வந்து அந்த வீடியோ ஒரு 10 செகண்ட்னால பார்க்கவே முடியாது, அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் குயலாக இருக்குது. விடாமல் பண்ணுறாங்க, வெடிச்சு முடிச்சுட்டு அந்த வெற்றி குறி காட்டுவோம்ல அப்படி அந்த மாதிரி காட்டி செலிப்ரேட் பண்ணி அவங்களே தான் போஸ்ட் போட்டது. பப்ளிக் நியூசன்ஸ் தான் பிள்ளைங்க கல்ச்சர் அப்படின்னு வருதுன்னா வி ஷுட் கொஸ்டின் த கல்ச்சர். இன்ஸ்டாகிராம் மோகம் ப்ளஸ் கஞ்சா ஈக்குவல் திஸ் ரிசல்ட். ஓகேவா? எஸ்பி ஆஃபீஸ்க்குள்ளே இருந்து நான் வீலிங் அடிச்சு நாளைக்கு ரீல்ஸ் போடுறேன், நீங்கள் அவன்டா என்னடா பண்ணுவீங்க, போலீஸ்லாம் மயிராக பண்ணுவீங்க, கெட்ட வார்த்தை பேசி போட்டிருக்கான், தெரியாமல் பண்ணிட்டேன் நம்ம மன்னிச்சிருங்கன்ட்டு. போலீஸ் இனிமேல் அவனுக்கு தைரியம் வரும். இன்ஸ்டா யூஸ் பண்ண ஒவ்வொரு நேரமும் போலீஸ் ஞாபகம் தான் வரும். அவன் வீடியோ போட்டது வெறுமனே அது இருந்துருக்குது, அது போடக்கு முன்னாடி போலீஸ் என்ன மீறி மிதிச்சிருப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கஞ்சா கல்டிவேஷனுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து 0 அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் மாசும் சொல்லியிருக்காரு. பட் 0வாங்கிறது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு கல்டிவேஷனுங்கிறது வந்து இங்கேயே விளைவிச்சு இங்கே இருந்து மற்ற மாநிலங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது. இப்போ பிதாமகன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து அவன் கஞ்சா விளைவிக்கிற இடத்துல அவன் வேலை பார்ப்பான். அந்த இது தெரியும்ல, தேனியில் அந்த மலைக்காட்டு பகுதிகள்லாம் நடக்கும். அப்போ அந்த படத்தில் அதுதான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேனியில் அது இருந்திருக்கு, அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் டைரக்டர் பாலாக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கஞ்சா கல்டிவேஷன் வந்து ஈவன் வீட்டில் மொட்டை மாடியில் கூட பண்ண முடியும். அது ஒரு செடி தான், ஓகேவா? அதுல இருந்து தான் கஞ்சா தயாரிக்கிறாங்க. இப்போ அந்த கஞ்சா பொருள்ல, அதாவது அந்த போதை பொருள்ல ரொம்ப சீப் அண்ட் ஈஸி அக்சசபிள்ங்கிறது கஞ்சா தான். அதுக்கு மேல கொக்கைன், ஹெராயின், அது இதுன்னு என்னென்ன மெத்தப்பட்டமைன்னு என்னென்னமோ சொல்றாங்க. பட் கஞ்சா இஸ் ஈஸி அக்சசபிள், ரேட்டு கம்மியானது, எல்லாரும் விளைவிக்கிற அளவுக்கான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் கோவிட் டைம்லாம் நிறைய சிலர் வந்து வீட்டு தோட்டத்துலலாம் விளைவிச்சாங்க, நியூஸ்லாம் பார்த்தோம். பட் இப்போ அவர் கஞ்சா கல்டிவேஷன் இல்லை அப்படிங்கிறாரு. பட் ஆனால் வர்றதுங்கிறத வந்து இவங்களால இன்னும் தடுக்க முடியலை. அது இன்எஃபிஷியன்சியா இல்லை காசு வாங்குறாங்களா, அதோட மார்க்கெட் பெருசா என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் அதோட வருகைங்கிறது வந்து அன்ஸ்டாப்பபிளாக இருக்குது. அதோட யூசேஜுங்கிறது வந்து சமீபமாக எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் செய்திகள்லையும் பார்க்க முடியுது. இல்லை ஒரு 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 பள்ளிப்பருவ மாணவர்கள்ட்ட அது அதிகமாக இருக்கதை நான் பார்க்குறேன். இப்போ நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக கிராஸ் ஆகும்போது என் கிளாஸில் சரக்கடிச்சா ஒரு சிலர் இருப்பாங்க, அப்போவே சரக்கடிக்கிற ஒரு சிலர் இருப்பாங்க, தம் அடிக்கிறதுக்கு ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. கஞ்சா அடித்து நான் பார்த்ததே கிடையாது. நான் காலேஜ் யூஜி முடிக்கிற வரைக்கும் கஞ்சா அடித்த ஒரு பையனை நான் நேரில் பார்த்தது கிடையாது. கிடைச்சதுன்னு கூட நான் கேள்விப்பட்டதில்லை. ஓகேவா? அடிப்படி சண்டை நான் எக்ஸ்ட்ரீமாக பார்த்துருக்கேன். நான் திருநெல்வேலி, அங்கே கேஸ்ட் சண்டை ரெகுலராக நடக்கும். நான் படித்த ஸ்கூல் தான் கேஸ்ட் சண்டையில் லீடில் உள்ள ஸ்கூலு. ஓகேவா? திருநெல்வேலி எம்டிடி திருநெல்வேலி ஸ்டேஷன் பக்கத்துலேயே உள்ள ஸ்கூல் தான் வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரீமாக கேஸ்ட் சண்டை ஸ்டில் நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கஞ்சா யூசேஜுங்கிறது நான் பார்த்ததில்ல. ஆனால் தம்மு சரக்குக்கு ஓரளவுக்கு ஆட்கள் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ வந்து ஸ்கூல் பசங்களே அவ்வளோ அடிக்கிற மாதிரி தெரியுது. ஈவன் சரக்குமே கொஞ்சம் அதிகமாகிட்டதா நிறைய செய்திகள் வருது. இப்போ இந்த திருத்தணி இஷ்யூ நம்ம கண்முன் உதாரணம். நிறைய ஒரு மாதிரி இன்ஸ்டா முகத்தில் நிறைய வீடியோ போடுறாங்க. இப்போ அந்த இஷ்யூ வந்த உடனே இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, வட மாநில தொழிலாளர்கள் மீதான தாக்குதல், தமிழ் வெறியில போய் தாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஆங்கிள் இந்த விஷயத்த ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபேக்ட் வந்து நம்ம ஒரு இஷ்யூ தான்ட்டு நம்ம சிங்கிள் லேயர் எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். வட மாநில தொழிலாளர்கள், கஞ்சா, அந்த மாதிரியான ஒரு லேயர் எடுக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக வட மாநில தொழிலாளர்கள் மீதான வெறுப்பு தான் முழு காரணம்னு இதை வந்து இப்போ பிஜேபி அந்த நரேட்டிவை கொண்டு போய் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐ எம் நாட் அ தமிழன், ஐ எம் இந்தியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இதை வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கு மேலே உள்ள அட்டாக்கு, இதுக்கு காரணம் டிஎம்கே, என்டிகே அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் கொண்டு போய் பார்க்காங்க. இது அட்டர் நான்சென்ஸ். அண்டு
இந்த மாதிரி மாப் லிஞ்சிங்க்கு எதிராக பேச தகுதியே இல்லாத இந்த விஷயத்துக்கு பேசுறதுக்கு தகுதியே இல்லாத குரூப்னா அது சங்கி குரூப்ஸ் தான். அவனுங்களுக்கு தகுதியே கிடையாது. அவனுங்க இந்தியனா பார்க்குறவனே கிடையாது. நீ மதம் வச்சு பார்ப்ப, நீ ஜட்டியை கலத்தி வெட்டியிருக்க வெட்டலையான்னு பார்க்குறவன். நீ உனக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. மற்ற எல்லாரும் இதை பேசலாம், இந்த மாப் லிஞ்சிங் இஷ்யூ பற்றி பேசுறதுக்கு அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்று. ஆனால் அவனுக்கு இப்போ நார்த் இந்தியன் இல்லை இவனுக்கு ஆள் இருக்காதுங்கிற தைரியத்தில் தான் அவனை போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து தான் அடிக்காங்க. குரூப்பாக அவங்களோட எய்மே குரூப் அட்டாக் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு அவங்க ட்ரெயினில் வச்சு அந்த பசங்க என்ன ஹேபிச்சுவலாக என்ன விஷயத்த பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா, ட்ரெயினில் வச்சு இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணுறத வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகுறது தான் அவங்களோட ரொட்டீன் ஹேபிட்டு. இதே ட்ரெயினில் சரக்கு அடிச்சு வீடியோ போட்டிருக்காங்க. இதே மாதிரி கத்தி, இவ்வளோ பட்டா கத்தி மீன்ஸ் இவ்வளோ பெரிய சைஸ், அதாவது ஆட்களை கொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தியை வச்சு ட்ரெயினில் வீடியோ எடுத்து போடுறத ஒரு ரொட்டீன் பேட்டர்னாக பண்ணிகிட்டே இருந்திருக்கானுங்க. வயசான ஆட்கள் யாராவது இருந்தால் அவங்க கிட்ட போய் ஆடி கத்தியை காட்டுறதுங்கிறதையும் பண்ணியிருக்காங்க. இதுலையும் இவன் வந்து ஓரமாக அந்த நார்த் இந்தியன் வந்து ஓரமாக உட்காந்துருக்காரு, அந்த வாசலை ஒட்டி கீழே உட்காந்துருக்காரு. அவன் கழுத்தில் கத்தி வச்சு அப்படி இப்படின்ட்டு வீடியோ எடுத்திருக்காங்க. அவன் அவர் அந்த கத்தியை தள்ளி விட்டுருக்கான், 2-3 வாட்டி தள்ளி விட்டுருக்கான், முறைச்சி பார்த்துருக்கான். அது இவனுங்களை ட்ரிகர் பண்ணிச்சா என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் இது நடந்தது ட்ரெயினில். இதுக்கப்புறம் அவனை எப்படி ட்ரெயினை விட்டு அந்த ஸ்டேஷனுக்கு கார்னரில் ஆள் இல்லாத இடத்துக்கு இவங்க கூட்டிகிட்டு போனாங்க, இல்லை அவன் எப்படி வந்தான் என்னங்கிற விஷயங்கள் நமக்கு எக்ஸாக்டாக தெரில. ஆனால் அது ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில் இவங்க கிட்ட மாண்டினா வாயிலே வெட்டுறாங்க. அது வந்து அந்த வீடியோ ஒரு 10 செகண்ட் மேலே பார்க்கவே முடியாது. அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் குரியலாக இருக்குது. விடாமல் பண்ணுறாங்க. வெடிச்சு முடிச்சுட்டு அந்த வெற்றி குறி காட்டுவோம்ல, அப்படி அந்த மாதிரி காட்டி செலிப்ரேட் பண்ணி அவங்களே தான் போஸ்ட் போட்டது. அவங்களே இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டது தான். ஓகேவா? அது இப்போ வைரலாகி இவ்வளோ பெரிய இஷ்யூங்கிறது தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் அட்லாஸ்ட் அது அந்த ஒரு 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 யங்கர் ஜென்ரேஷன் கஞ்சால போதையில் எக்ஸ்ட்ரீம் அடிக்டடாக இருக்கிறதோட வெளிப்பாடு. ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் கல்ச்சர் அவங்கள ஹெவியாக அடிக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நிறைய, அதாவது அது அந்த உலகம் நமக்கு தெரியவே இல்லை. அதுதான் விஷயம். நம்ம ட்விட்டரில் இருக்கோம், இல்லை இதில் இருக்கோம். இன்ஸ்டாவில் ஒரு இந்த ஸ்கூல் படிக்கிற குரூப்பு, இல்லை ஈவன் ஒரு 7th ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து இன்ஸ்டாவில் எப்படியாவது இதாகிடணும், ஃபாலோவர்ஸ் சேர்த்திடணும், லைக் சேர்த்திடணுங்கிற ஒரு வெறியில் கண்ணாப்பின்னான்னு ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணி போடுறது ஒரு இதுன்னா, அதில் இவங்க பர்டிகுலராக ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 10 to 15 பேரோட மென்டாலிட்டி இந்த மாதிரி வைலன்ஸாக வெப்பனை வச்சு போடுறது, படத்தில் உள்ள மாஸ் டைலாக்ஸை வச்சு போடுறதுன்ட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ சென்னை மாதிரி ஏரியாவில் அது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ரொம்ப மார்ஜினலைஸ்டு கேஸ்டாக எக்கனாமிக்காக ரொம்ப வீக்கர் செக்ஷனாக இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேருமே கூலி தொழிலாளியாக இருப்பாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மாவோட கேர் இருக்காது. இப்போ அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பார்ப்பாங்க, வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க ஏக்கத்திலே இருக்கும். இப்போ பணக்காரனாக இருக்கிறவங்க இவங்களோட செலிப்ரேஷனுங்கிறது இந்த மாதிரியே இருக்கும். ஸோ அவங்க ஒரு மாதிரி அந்த கஞ்சா பாட்டு அது மாதிரி விஷயங்கள், கானா பாட்டில் அதை ஒரு செலிப்ரேஷனாக வர இருக்கும். அடித்து மூஞ்ச குலைச்சேன், கஞ்சா அடித்தேன், இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேங்கிற மாதிரி பாட்டை பாடுறது, அதை வச்சு ரீல்ஸ் போடுறதுங்கிறதே அவங்களோட ஓவரால் ஒர்க்கே அதுதான். அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த அவங்க லைஃப்ங்கிறதே அதுதான். தூங்கி எழுந்திரிச்சா அதுதான்ங்கிற மாதிரி இருக்குது. இது வில்லேஜ் சைடில் எப்படி இருக்குன்னா, கேஸ்ட் பேஸ்டாக இருக்குது. யாரெல்லாம் டாமினன்ட் கேஸ்டோ இல்லை யாரும் கேஸ்ட் வெறி அதிகமாக இருக்கோ அவங்க எல்லாம் தான் கேஸ்ட் தலைவர் முன்னாடி போய் வீடியோ எடுக்கிறது, அங்கே அருவாளை வச்சு எடுக்கிறது, அருவாள் படுத்துறது, இந்த மாதிரியான பேட்டர்னில் இருக்குது. ஈவன் இப்போ அந்த கவின் ஆணவ கொலை நடந்ததுல திருநெல்வேலியில், அவனை அந்த வெட்டவனை வந்து கத்தியெல்லாம் வச்சுட்டு வீடியோ போட்டிருக்கான் ரொட்டீனா. ஆனா அவன் இன்ஸ்பெக்டர், அப்பாவும் அம்மா 2 பேருமே இன்ஸ்பெக்டர். பார்க்கல அததான் நான் சொல்றேன். அததான் எல்லாரும் பண்றது. இவ்வளவு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஏன் சோசியல் மீடியா மானிட்டரிங்கே இல்லை அப்படிங்கிற. போலீஸ் சோசியல் மீடியா மானிட்டரிங் எங்க பண்ணுதுன்னா ஃபேஸ்புக் அண்டு ட்விட்டர்ல பண்ணுது. அதுல யாரை பண்றதுன்னா 18 ஏஜுக்கு மேலே இந்த கம்யூனல் மீன்ஸ் ஏதாவது லீடர்ஸ்க்கு எதிராக போடுறது, இல்லை இப்போ இந்தியாவுக்கு எதிராக சிலர் கொஞ்சம் ஹார்ஷாக விமர்சிக்கிறது, இந்த மாதிரி ஒரு அந்த மேங்கிளில் தான் அவங்க பார்க்காங்களே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு குட்டி குஞ்சான குரூப்ஸ் வந்து இந்த மாதிரி தப்பான ஆல்ரெடி கேஸ் இது மாதிரிலாம் ஃபைல் இருக்கு. கேக் கட் பண்றதுக்கு கத்தி யூஸ் பண்றவங்கலாம் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நீங்க அதெல்லாம் கூட பார்த்தா கூட above 18 இருக்கு. ஓகே.
அதை மீறி அது எல்லாமே கொஞ்சம் அந்த கிரிமினல் கேஸில் ஈடுபடுறவங்கள சிலரை தான் அவங்க பிடிச்சிருக்காங்க. அதுவே ட்விட்டருக்கு வந்து இதாகிறது. அந்த இன்ஸ்டாங்கிறது ஒரு தனி உலகமாக இருக்குது. நீ பார்த்தோன்னா இவங்க உலகமே இன்ஸ்டா தான். எவ்ரிதிங் இன்ஸ்டா தான். இன்ஸ்டாவில் அவங்களுக்கு வந்து ரீச் ஆகணும், அது ஒன்று தான் அவங்களோட ஒரே எய்ம். அதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மூடில் இருக்கிறாங்க. என்ன கர்மத்தையோ பண்ண, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீ வந்து வைலன்ஸை சூஸ் பண்ணுற, வெப்பனை சூஸ் பண்ணுற, அது வந்து எனக்கு உண்மையில எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நானும் அதிகபட்சம் எனக்கு இப்போ வரைக்குமே நான் பட்டாக்கத்தியை கையில் பார்த்ததே கிடையாது. அருவா எங்கள் வீட்டில் இருந்திருக்கு. அருவாவோட பர்பஸ் தேங்காய் வெட்டுறது ப்ளஸ் வீட்டில் சின்ன விலைக்கு இருந்திருக்கு. கத்திங்கிறது காய்கறி வெட்டுற சைஸ் கத்தி தான் இருந்திருக்கு. இந்த பட்டாக்கத்திங்கிறது வந்து இவங்களுக்கு எப்படி கிடைக்குங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அந்த கத்தி எப்படி கிடைக்கி, அதை எப்படி ட்ரெயினில் கொண்டு போகிறாங்க, அதெல்லாம் ரொம்ப கொஸ்டினா இருக்கு. வீட்டுல நீ போய் வச்சா வீட்டுல ஏன் வச்சிருக்குன்னு கேட்க மாட்டாங்களா? வீடு எப்படி பார்த்தாலும் சின்ன வீடா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க வெளியே எதுவும் இந்த காடு மேல எங்கேயும் ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு போறாங்களா? நீ ட்ரெயின்ல எப்படி அவ்வளவு கேஷுவலா எடுத்துட்டு போற? எனக்கு புரியல. அவனுங்க வெறும் பேண்ட் ஷர்ட்டை தான் போட்டிருக்கானுங்க, பேக் எல்லாம் இல்ல அவ்வளோ. ஆனா அந்த ரூட் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, இப்போ திருத்தணியோ இல்லை அரக்கோணம் ஸ்டேஷனோ மெயின் ஸ்டேஷன், போலீஸோ ஏதோ ஒன்று இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஷன்லாம் ரொம்ப சின்ன ஸ்டேஷனாக இருக்கும். ஓகேவா? டக்குன்னு போய் ஏறிக்கிற மாதிரி இருக்கும். பிளாட்ஃபார்ம்லாம் பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்காது லோக்கல் ட்ரெயினில். ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நிற்கி நீ முந்தின அந்த திருத்தணியில் நீ ஏற முடியாது, இல்லை அரக்கோணத்தில் ஏற முடியாது. மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஒரு செக்கிங்லாம் இருக்காது. அது ஈவன் நினச்சா கூட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ்வளோ இது இருக்குது. ஏன்னா நான் அந்த ரூட் ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் ட்ரெயினில் இது பண்ணானே, அவன் இப்போ ஒரு ரீசெண்டாக ஐ திங்க் கன்சீவ் ஆனவங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டு ரேப் பண்ண ட்ரை பண்ணி ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டான். ஐ திங்க் ஒரு 4 monthsக்குள்ளே இருக்கும். அதுவும் அந்த ஜோலார்பேட்டை அந்த ரூட்டில் நடந்தது தான். ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் இதில் கேஸ்ட் ஆங்கிளாக பார்க்கணும். இது நிறைய டிஸ்கஷனை ரைஸ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கஞ்சா காரணம், வடமாநில தொழிலாளர்கள் வெறுப்பு, இதை வந்து நீங்கள் ஜாதியாக பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு கார்த்தி சிதம்பரம் வந்து புல்லிங்கோ கல்ச்சர் மஸ்ட் பி எண்டட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. நீங்கள் புல்லிங்கோ கல்ச்சர்னு உடனே போய் எஸ்சி மக்களுக்கு எதிராக ஒரு இல்லை அண்டர் ப்ரிவிலேஜ் மக்களுக்கு எதிராக ஒரு விஷயத்த இது பண்ணுறாங்கன்ட்டு சொல்கிறாங்க. பட் இதை கேஸ்ட் ஆங்கிளில் நீ பார்க்கணுமானா கேஸ்ட் ஆங்கிளில் நீ பார்த்து தான் ஆகணும். ஒரு விஷயத்த சரியாக வகைப்படுத்தினாதான் அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ எப்படி சொல்ல, ஒரு எய்ட்ஸ் நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டோ அல்லது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ எப்படி பார்ப்பாங்கன்னா, யார் இதனால எளிதில் பாதிக்கப்படுவா அப்படிங்கிறத அவங்க கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அப்படி கிளாஸிஃபை பண்ணாதான் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமை கொண்டு வந்தோ இல்லை ஸ்பெஷல் விஷயத்த ஃபார்ம் பண்ணி அவங்கள செக்யூர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து எய்ட்ஸில் யார் ஈஸியாக பாதிக்கப்படுவா? செக்ஸ் ஒர்க்கர்ஸு, லாரி டிரைவர்ஸு, அங்கேருந்து தான் அது ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு மலேரியாவோ ஏதோ ஒன்று வந்தால் வயசானவங்க, இப்போ கோவிட் வரும்போது யங்ஸ்டர்ஸையும் குழந்தைங்களையும் வயசானவங்களையும் இது பண்ணாங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சோசியல் காசஸ். ஓகேவா? பர்டிகுலருங்கிறத விட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் ஐ திங்க் 2 பேர் பிலாங்ஸ் டு எஸ்சி கம்யூனிட்டின்னு நினைக்கிறேன். அதர் 2 மேபி நாட். ஆனால் எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் மார்ஜினலைஸ்ட். ஓகேவா? அதாவது டெய்லி வேஜஸ்ங்கிறதுக்கும் கீழே மேபி அது என்ன பிலோ பாவர்ட்டி லைனுக்குள்ளே அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அவங்க ட்ரெஸ் அந்த அந்த அப்பியரன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரியான விஷயத்தான் நீங்கள் நோட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து இந்த மாதிரி இந்த புல்லிங்கோ கல்ச்சர் இஸ் நாட் ராங். பட் ஆனால் அந்த கல்ச்சருங்கிற பேரில் அவங்க ராங் ஆக்டிவிட்டியை தொடர்ந்து பண்ணால் அது ராங் தான். ஓகேவா? இப்போ புல்லிங்கோ கல்ச்சருங்கிறது மாடர்ன் மீன்ஸ் ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஃபங்கியாக இருக்கிறது, ஜாலியாக இது பண்ணுறதுங்கிற வரைக்கும் இருக்குன்னா அது ஃபைன். புல்லிங்கோ கல்ச்சர் இஸ் நாட் சின் ஆர் அது வந்து தடை செய்யப்பட வேண்டியதோ இல்லை அது இதோ கிடையாது. ஆனால் அது வந்து கொஞ்சம் பப்ளிக் நியூசன்ஸ் தான் புல்லிங்கோ கல்ச்சர் அப்படின்னு வருதுன்னா வி ஷுட் கொஸ்டின் தட் கல்ச்சர். ஓகேவா? அப்போ அது வந்து பப்ளிக் நியூசன்ஸுங்கிற பாயிண்டை கடந்து பப்ளிக் த்ரெட்டாகவே மாறுது. ஓகேவா? பப்ளிக் நியூசன்ஸ்ங்கிறத நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவங்க ட்ரெயின்ல வந்து தொங்கிட்டே வர்றது, படியில தொங்கிட்டு வர்றது, கத்துறது, அந்த மாதிரியான லெவல் இருந்துச்சு. அது அப்படியே ஒரு அடுத்த கட்டத்துக்கு மாறி இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதோ இல்லை அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி க்ரஷ் பண்ணலன்னா
இட் வில் பி அ சோசியல் த்ரெட். ஓகேவா? நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒரு ஷார்ட் டைம்ல அது வந்து வேஸ்ட் பண்ணிடும். ஸோ அதை வந்து புள்ளிங்க கல்ச்சர் எல்லாரும் இப்படியான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இப்படி பண்ற எல்லாரும் புள்ளிங்க கல்ச்சரை ஒரு எக்ஸாக்ரேட்டா பாக்குறவங்க தான். ஓகே, இப்போ இதுக்கு ரீசன் வந்துட்டு ட்ரிங்க்ஸாவும் இருக்கலாம். கஞ்சா போதை தான் இதுக்கு மேஜர். அதுதான் ஃபர்ஸ்ட் காஸ். அதுல இன்ஸ்டாகிராம் மோகம் பிளஸ் அதான் அது வந்து ரெண்டையும் நீங்க தனியா பார்க்க முடியாது. இன்ஸ்டாகிராம் மோகம் பிளஸ் கஞ்சா ஈக்குவல் திஸ் ரிசல்ட். ஓகேவா? இன்ஸ்டா மோகமும் பிளஸ் கஞ்சாவும் ஈக்குவல், ரெண்டும் பிளஸ் ஆகும்போது இந்த ரிசல்ட் வந்து நிக்குது. இப்போ இன்ஸ்டா மோகத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம இன்ஸ்டா மோகத்தை அவங்க பாசிட்டிவா திங்க் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ ஜென்ரலாக இப்போ இதெல்லாம் பார்த்து இன்ஸ்டா மோகம் தான் நம்ம ஒரே ஐடியா சொல்லிடுவோம். பட் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ பேர் அவ்வளவு சாகசங்கள் பண்ணியிருக்காங்க. சாகசங்கள்னா அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்து வேர்ல்டு பாப்புலர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு 6-7 வயசு பையன் சைக்கிள் அவ்வளோ இதாக ஓட்டி இது பண்ணுறான். சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறத வீடியோ எடுத்து போட்டு சாங் ஆடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக ஒண்டர்ஸ், அதாவது அதிசயங்களை பண்ணுறாங்க. இவங்க அந்த ஆங்கிளில் ஏதோ ஒன்று பாசிட்டிவாக பண்ணால் ஃபைன், அதுதான் தேவை. இவங்க அந்த மாதிரி தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நெகட்டிவாக போகிறாங்க. ஸோ இன்ஸ்டா முகம்ங்கிறது பிரச்சனையானா இன்ஸ்டா முகத்தால் தான் இப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணும்போது தான் இந்த ரிசல்ட். இன்னொன்று இன்ஸ்டா முகத்துக்காக நம்ம எதையும் இது பண்ண முடியாது. பட் இந்த கஞ்சா அந்த மாதிரியான விஷயத்துலாம் அவங்கள விலைக்கு கொண்டு வரணும். அது இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். ஃபேமிலி ப்ளஸ் கவர்மெண்ட் ப்ளஸ் ஃபேமிலிங்கிறதுக்குள்ள நான் ஸ்கூலையும் அடைக்கிறதா, ஆர் கவர்மெண்ட்ங்கிறதுக்குள்ள ஸ்கூலையும் அடைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் பசங்க அவ்வளோ பேரும். ஸோ ஸ்கூல் அவங்கள கைட் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டர் 18 அதில் ஒரு பையன் காலேஜ் போகிறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு மட்டும் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. மற்ற 3 பேர் கூர்நோக்கு இல்லத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்ஸு. அண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ண வேண்டியது. நான் சொல்கிறேன், டிஸ்ட்ரிக்ட்டுக்கு குறைஞ்சது 2000 பேர் இந்த மைண்ட் செட்டில் சுற்றிட்டு இருக்காங்க. குறைஞ்சது வெரி மினிமம். ஆமாம், 32 டிஸ்ட்ரிக்ட், 32 39 அவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா வெட்டுறது கெத்து அல்லது அருவாளோட வீடியோ போட்டுட்டே இருக்கிறது. அதான் அது ஒரு ஸ்டேஜ் தான். இப்போ வந்து கேம்ல 4வது ஸ்டேஜ் 5வது ஸ்டேஜுங்கும் போது இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு வெரி ஈஸியாக போயிடுவாங்க. அல்லது அந்த சூழல் அவங்கள அங்கே தள்ளி விட்டுரும். தெரியல, ஆக்சுவலி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். வெப்பனோட போட்டால் அது போடணும். இப்போ அந்த பையன் வெட்டின வீடியோ நம்மளால ஷேர் பண்ண முடியலன்னு வச்சு, ஷேர் பண்ண முடியுது. பட் ஆனால் அது கம்யூனிட்டி கைட்லைன்ஸோட வருது. ஆனால் அவங்க போடும்போது அது என்ன மாதிரி கொடுத்தது என்னங்கிறது தெரியல. அவங்க இன்ஸ்டாகிராம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அட்லீஸ்ட். ஆனால் இன்ஸ்டாகிராமால என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியுங்கிறது தெரியல. பட் போலீஸ் மானிட்டரிங் அது உண்மை கேட்டால் அவ்வளோ கஷ்டம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். போலீஸ் மானிட்டரிங் அது நீ ஒரு வீடியோ நீ பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அது ரிலேட்டடாகவே வரும். ஒரு 20 பேரை கூப்பிட்டு அவனை 2 நாள் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அவன் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து இது பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை ஏர்லி ஸ்டேஜில் பயங்காட்டினா பயந்துருவான். அவனுக்கு அங்கே ஒரு செக் போஸ்ட் இல்லாததுனால இப்போ நேரத்து கூட நேற்று நடந்திருக்கு. நாகர்கோயிலில் ஒருத்தங்க வீடியோ ரீல்ஸ் இதில் போலீஸ் எஸ்பி ஆஃபீஸ்க்குள்ளே புகுந்து நான் வீலிங் அடிச்சு நாளைக்கு ரீல்ஸ் போடுறேன், நீ அவன்டா என்னடா பண்ணுவீங்க, போலீஸ்லாம் மயிராக பண்ணுவீங்க, கெட்ட வார்த்தை பேசி போட்டிருக்கான். நேற்று போட்டிருக்கான். இன்னைக்கு காலையில் அவன் இன்ஸ்டா இல்லை அவன் ஐ திங்க் அண்டர் 18 கிடையாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவன் இன்ஸ்டா பேஜ்லேயே ஒரு வீடியோ தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு. போலீஸ் இனிமேல் அவனுக்கு தைரியம் வரும். இன்ஸ்டா யூஸ் பண்ண ஒவ்வொரு நேரமும் போலீஸ் ஞாபகம் தான் வரும். அவன் வீடியோ போட்டது வெறுமனே அது இருந்திருக்கு. அது போடக்குள்ள போலீஸ் என்ன மிதிச்சிருப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த லாக்டவுன் டைம்ல ஒரு விஷயம் இது ஆயிடுச்சு ப்ரோ. 2 சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணி கிரிஞ்சி வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. பச்சை குத்தி எல்லாம் அவங்க கூப்பிட்டு போலீஸ் வந்து ஆன் பண்ணி வீடியோ போட்டுனாங்க. நான் தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன். அது ஆக்சுவலி பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணாங்க. அது தப்பு. அதான் சொல்றேன், போலீஸ் வந்து போலீஸ்க்கு நிறைய ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 அடி அடிச்சுட்டா மனித உரிமை அமைப்பு அந்த மாதிரியான பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்கு. பட் வேற வழியில் அதை மீறி தான் அவங்க கேட்டுதான் ஆகணும். அதை முறையாக கேளுங்க. இப்போ இவங்க பண்ணிட்டாங்க, இப்போ நீ அவனை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். இதே இதுக்கு முன்னாடி அவனை நீ பிடிச்சிருந்தனா ஜஸ்ட் அவனை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறதோ அல்லது இதெல்லாம் தப்புங்கிறதோ உணர்ற அளவுக்கு அவனை வார்ன் பண்ணணும். ஒரு லெவல் பண்ணணும். குறைஞ்சபட்சம் அதான் அந்த குரங்கு சேட்டைங்கிற லெவலில் இருக்கும்போது கூட
சகிச்சுக்கிட்டோம். ஓகேவா, இவங்க குரங்கு சட்டை இன்றைக்கும் நேத்தா இல்லை, ரொம்ப நாளாக இருக்குது. அது வெப்பனை நோக்கி போகும்போது தான் அது த்ரெட்டாக மாறுது. அது வரைக்கும் பப்ளிக் நியூஸனாக இருந்தது, பப்ளிக் த்ரெட்டாக மாறுது. அதை வந்து அலோவ் பண்ணவே முடியாது. ஐ திங்க் இதுக்கப்புறம் போலீஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தால வந்துட்டு தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, தமிழ்நாடுனா கொஞ்சம் ப்ரௌடா இருக்கு. இந்த மொமெண்ட்ஸ் போயிட்டு தமிழ்நாடு ஒஸ்ட் அப்படின்ற அதான் இப்போ சங்கிங்களோட எய்முங்கிறது தமிழ்நாடு ஒஸ்ட் இல்லை நார்த் இந்தியன்ஸ் மேல வெறுப்பு இருக்குங்கிறது. ஏன்னா மோடி வேற ரீசெண்டா நார்த் இந்தியன்ஸை வந்து டிஎம்கே துன்புறுத்துதுங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அப்படி இல்லை, ஆனால் அப்படி ஒரு விஷயத்த காயம் பண்ண அவங்க ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்னன்னா, டிஎம்கே கூட காங்கிரஸ் இருக்கு அப்படின்ட்டு நார்த் பெல்ட்ல காங்கிரஸை வளரவே விடாம பண்ணணுங்கிறது அவங்களோட எய்மு. இப்போ இது கொஞ்சம் அதுக்கு ஃபியூயல் போடுற மாதிரி தான் இருக்கு. பட் இது ஆனால் நார்த் இந்தியன்ஸ்க்கு எதிரான ஒரு விஷயமா நம்ம இதை கண்டிப்பா எடுக்க முடியாது. பட் ஆனால் அந்த அங்களையும் நம்ம அதை பார்த்து தான் ஆகணும். அஃப்கோர்ஸ் இது தமிழர்களுக்கான தலைக்குனிவானா தலைக்குனிவு தான். அதை நம்ம வந்து அதான் சொல்கிறேன், எப்போ நம்ம தவறு பண்ணுறோமோ அது தவறு தாங்கிறத ஒத்துக்கணும். ஈவன் சீமான் வெளியிட்ட அறிக்கையில் தமிழர்களுக்கான தலைக்குனிவுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. நானும் அதான் சொல்கிறேன், தமிழர்களுக்கான தலைக்குனிவு. கேரளாவில் ஒரு ட்ரைப்ஸ் ஒருத்தரை வந்து அடிச்சே கொண்டாங்க. ஒரு கொஞ்சோண்டி சோறு எடுத்து சாப்பிட்டான்ட்டு. அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. அவர் பேர் மாதுன்னு நினைக்கிறேன். அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம், வயிற்றுல உறுப்பு இருக்க கூட இல்லை, பசியிலே இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் சம்திங். அது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. கேரளா ஃபுல்லாகவே நாங்கள் வந்து நாங்கள் குற்றவாளி ஆகிட்டோம், கேரளாவே கிட்டத்தட்ட ஃபீல் பண்ணிச்சு. ஒட்டுமொத்த கேரளாவுமே இதாச்சு. ஐ திங்க் அவர் இறந்தவரோட தங்கச்சி போலீஸ் வேலையை ஏதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், ட்ரைப்ஸ் அவரு. அதுதான் இது நம்ம பண்ண இது தமிழர்களுக்கான தலைக்குனிவு. தமிழர்கள் இதுலேருந்து கொஞ்சம் இதாகணும், அக்செப்டன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அது